சூப்பராக இருக்குது. ஃபேமிலி சென்டிமெண்ட் தான். கதை வந்து சாராய கடைக்காக அவங்க விழிப்புணர்வுக்காக எடுத்த படம் மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா இருக்கு படம். கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்கன்னுங்கிறது இல்லை, எல்லா லேடிஸும் இது வந்து முன்னுக்கு வரணுங்கிறேன் நான். இந்த மாதிரி எடுத்து சொல்லணும். கதை நல்ல கருத்தாக இருக்குது. அது எப்படி விழிப்புணர்வுக்காக எடுத்த படம் மாதிரி இருக்குது. பரவாயில்ல, ஃபேமிலியோடு பார்க்கலாம். குயிலி மேடம் நல்லா பண்ணியிருக்காங்க சார். படம் வந்து எப்படின்னா குடும்பத்து இது வந்து குடி ஒழிக்கணுக்காக எடுத்திருக்காங்க சார். குடி போதையில் என்னென்ன பண்ணுவாங்க, இந்த குடித்த குடும்பம் எப்படி அழிஞ்சிரும், அதுக்கு எல்லாமே ஒரு இதாக தான் இருக்குது சார். பரவாயில்ல, இந்த மாதிரி குடி இல்லாமல் தான் தமிழ்நாட்டில் எல்லாரும் நிம்மதியாக இருப்பாங்க சார். நல்லாயிருக்கும் சார். ஒரு வீட்டில் ஒரு கணவரை இந்தமாரி மது பழத்தை ஒழிக்கணும். ஒழிச்சாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும், பிள்ளைங்களையும் படிக்க வைக்க முடியும். ஒரு அம்மா தான் புருஷன் குடி பழக்கம் இல்லாமல் தான் அவங்க மேரேஜ் பண்ணாங்க. ஆனால் அவர் குடிப்பழத்துக்கு அடிமையாகி அவர் இறந்துட்டார். இறந்து அவங்க கஷ்டப்பட்டு ஆளாக்கி அந்த பிள்ளைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. ஏன் படிக்க வச்சாங்கன்னா கலெக்டர் ஆனால் அந்த மது இருக்கக்கூடாது, அந்த ஊரில் இருக்கக்கூடாது, ஒழிக்கணும்னு. ஆனால் அது பண்ணாமல் அந்த பிள்ளை வந்து வேறு விதமாக போயிட்டார் அவர். ஆனால் அந்த கஷ்டத்தில் அந்த அம்மா வந்து போராடி அந்த இடத்தையே, அந்த குடோனே, அந்த மதுவை அந்த இடத்தையே, அந்த என்ன சொல்லுவாங்க, மதுபான இது கூடத்தை, அந்த குடோனையே எரிச்சிட்டாங்க அவங்க. அதில் போராடி இருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. இதேமாரி மக்கள் இதேமாதிரி திருந்தி வாழணும். குடிப்பழக்கத்தை குடிக்கவும் கூடாது. இந்த படம் நல்ல கருத்தான படம். அந்த பாட்டு நல்ல கருத்தாகவே அந்த பாட்டு 3 பாட்டு வந்து நல்ல கருத்தாகவே ஓடிச்சு. அதுக்கேற்ற மாதிரி மக்கள் திருந்தி வாழனா நல்லது. செம்மையாக இருக்குங்க. படத்தில் எங்கள் அம்மாவோட கேரக்டர் பார்த்த மாதிரியே இருக்குது. எங்கள் அம்மா ஃபுல்லாக அப்படி தான் இருக்காங்க, எங்கள் அப்பா அது மாதிரி தான் ஆகிட்டாங்க. செம்மையாக இருக்குது, பார்க்கலாங்க, மறுபடியும் பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலி, நல்ல ஃபேமிலி. ஓகே, செம்மையாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஃபேமிலியோடு பார்க்கலாம். குடும்பத்தை படம் தான் அது ஃபுல்லாக. குயில் தான் மெயின். குயில் தான் மெயின். குடிகாரன் பார்த்து திருந்தணும். இதெல்லாம் குடியால் தான் மெயின். குயிலி படம் பார்த்தோம். நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, 2 பேரும் வந்து பார்த்தோம். ரொம்ப அருமையாக இருக்குது. என்ன குடிக்காதீங்க அதை பற்றி தான் சொல்கிறாங்க. எவ்வளோ படம் வருது குடியை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஜனங்களும் திருந்ததில்லை, அரசாங்கமும் திருந்ததில்லை. மேலே ஊக்குவிக்கிற மாதிரி தான் செய்துட்ருக்காங்க. அரசாங்கமும் ஜனங்களும் சேர்ந்து முடிவெடுத்து இது ஒரு முடிவு கட்டினா மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவு வரும். அதை விட்டுட்டு குடிக்கிறதுனால குடும்பம் கெடுது அது இதுன்னா பல்லவியே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு மாற்றி யோசிங்க. இப்போ வந்து தோழர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு பெண் தோழர் வந்து இது மாதிரி பெண் தோழர் வந்து பாம்பு வச்சு அந்த சாராய ஆலையெல்லாம் வெடிக்க வைக்கிறாங்க, நல்லா வருது. அந்த மாதிரி பெண்கள் முயற்சி எடுத்து பண்ணால் ஒரு வேளை மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறேன். மற்றபடிக்கு நல்லா இருக்குங்க. ஒரு கலெக்டர் வந்து இல்லை, அம்மா போராடி இருக்காங்க. எல்லா ஃபேமிலியுமே அதேமாரி பார்த்து திருந்தணும். குயிலி படம் அருமையாக இருக்குது, கதை நல்லா இருக்குது. மதுபானத்தை ஒழிக்கணுங்கிறதுக்காக எடுத்திருக்காங்க. அருமை சார், அருமை. எங்களோட பெண்களோட சப்போர்ட் எல்லாமே கிடைக்கும். உண்மை, அதை மதுபானம் ஒழிக்கணும். படம் சூப்பர் சார். சாங்கும் நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்கலாம். அதெல்லாம் அது மதுபானத்தை ஒழிக்கணுங்கிற கதை தானே. மதுபானத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு குடும்ப கதை தான். உண்மையாக எங்களை மாதிரி பெண்களெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. மதுபானம் ஒழிக்கணும், ஆனால் நிறைய மக்கள் பாதிக்கிறாங்க இல்லையா. படம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. எல்லோரும் பாருங்கள். அது ஒரு நல்ல கதை தான். மது எதிர்ப்பை பற்றி படம்லாம் சூப்பராக இருக்குது சார். நல்லா நடிச்சிருக்காங்க. நல்ல கான்செப்ட். மது ஒழிப்பை பற்றி பேசியிருக்காங்க. மது ஒழிப்புன்றது வந்து தற்கொலை மூலயமா அவங்க ஒரு ஆலயம் மட்டும் இது பண்ணியிருக்காங்க. அதாவது நடத்தக்கூடாதுன்றதுக்காக போராட்டம் பண்ணதெல்லாம் வந்துட்டு மது ஒழிப்பை பற்றி தான். அது அரசு செவி கொடுக்கணும். மக்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் நல்லதோ அதை செய்யணும். அரசு செஞ்சால் நல்லது. படம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த சாராய கலாச்சாரம் இருக்கு இல்லையா, அந்த கலாச்சாரத்தில் வந்து என்னடா நடக்குதுன்னு சொல்லி கரெக்டாக காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு வீட்லேயும் எப்படி கஷ்டப்படுறாங்க, அதனால் எந்தெந்த தொந்தரவு வருதுன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. இது என்னன்னா
எந்த வீட்டில் ஒரு குடிகாரங்க இருக்கிறாங்களோ ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு குயிலி மாதிரி வந்து எல்லோரும் போராடினாங்கன்னா தான் கண்டிப்பாக இது மாதிரி சாராயத்தை நம்ம ஒழிக்க முடியும் தமிழ்நாட்டில். நல்லா இருக்குங்க. இது குடிக்கக்கூடாது, குடும்பம் கெட்டுடும் அப்படின்றதுனால ஏற்றுக்கலாம். நிறைய பேர் குடும்பம் கெடுதில்ல, அதனால் நல்லா இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம். கேட்பாங்க தான், எல்லாத்தையும் சமாளித்து தான் ஆகணும். நல்லா இருக்கு.